இன்னைக்கு நியூஸ் 18 தமிழுக்கு இலங்கையிலிருந்து பிரபாகரனின் அண்ணன் மகன் சீமானின் பித்தலாட்டங்கள் சம்பந்தமா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. நொன்ன ஈழத்துக்கு போனது, பிரபாகரனை பார்த்தது, அவரோடைய அங்க மாச கணக்கில் படுத்து உருண்டது, ஆமக்கறி தின்னது, அரிசி கப்பலை சுட்டு சுட்டு பழகினது, பிரபாகரனின் மனைவி மதிவதனி நொன்னனுக்கு ஆக்கி போட்டு பக்கத்திலே உக்காந்து விசிறி விட்டது. இது எல்லாத்துக்கும் மேல ஈழ விடுதலை போராட்டத்தை பிரபாகரன் சீமான்கிட்ட கொடுத்துட்டு போனது. இந்த மொத்த பித்தலாட்டங்கள் சம்பந்தமா அவரு தன்னோட கருத்தை சொல்லியிருந்தாரு. கருத்து என்ன? வெங்காய கருத்தை. கொக்கி குமாருக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி இந்த சில்ற பய சீமானுக்கு எங்க சித்தப்பனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எங்க குடும்பத்துக்கு இவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சிம்பிளா மேட்டரை முடிச்சிட்டாரு. இதுல நமக்கு எந்த ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், நாம ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம்தான். சீமானின் கூமுட்டை தம்பிகளை தவிர ஊர் உலகத்துல இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தெரிஞ்ச உண்மைதான். ஆனா வேறொரு விஷயம் எனக்கு செம அதிர்ச்சியா இருந்தது. இன்ஃபேக்ட் சீமான் மேல மதிப்பு மானாவரியா வந்துருச்சுன்னா பாத்துக்கங்களேன், சீமான் மேல மரியாதை மலமலமலன்னு எனக்கு ஏறிடுச்சுன்னா பாத்துக்கங்களேன். ஏன்னா நொன்ன ஒவ்வொரு பொய்யையும் சொல்றதுக்கு முன்னாடியே போற போக்கிலையெல்லாம் அதை சொல்ல கிடையாது. அவ்வளவு மெனக்கெட்டு டீட்டெயில்களை எல்லாம் கேதர் பண்ணி அதுல எந்த லாஜிக் மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது, குறிப்பா நேட்டிவிட்டி மிஸ் ஆகக்கூடாதுன்னு ஒன்னொன்னுக்கும் மெனக்கெட்டு தான் பொய்களை சொல்லியிருக்கிறாப்ல. நான் உண்மையிலேயே மிரண்டுட்டேன். அந்த பிரபாகரனுடைய அண்ணன் மகன் பேட்டியிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது அந்த விஷயத்தை தான். அதை உங்களோட பகிர்ந்துக்கத்தான் இந்த வீடியோ. ரைட், கம்மிங் டு த பாயிண்ட். நேத்து பெரியார் ஆதரவாளர்கள்லாம் நொன்ன வீட்டை முற்றுகையிட முயற்சி பண்ணி கைதாகி போனதுக்கு அப்புறம் அண்ணனின் ஆறுயிர் தம்பி இரும்பு கம்பி களஞ்சியம் நொன்ன வீட்டுக்கு வெளியில நின்று வெகு நேரம் கூவிட்டு கிடந்தாப்புல. எங்க அண்ணனை என்ன அனாதைன்னு நினைச்சீங்களா? செந்தமிழன் சீமான் மேல கைய வச்சீங்கன்னா தமிழ்நாடே பத்திக்கிட்டு எரியும் பாத்துங்க. செந்தமிழன் சீமான் தலை அசைச்சாப்லனா, ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னாப்லனா, செந்தமிழன் சீமானோட தம்பிகள்லாம் உங்களை செதைச்சிருவோம் பாத்துங்க அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை செந்தமிழன் சீமான் செந்தமிழன் சீமான்னு களஞ்சியம் வெகு நேரம் வெளியில நின்று கூவிட்டே கிடந்தாப்ல. இதே களஞ்சியம் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எண்ணத்தை கொளுத்தி போட்டார்னா, சீமானோட ஒரிஜினல் பேருங்கிறது சீமான் கிடையாது, அது சைமன். அவர் அப்பா பேரு செபாஸ்டியன், அவரு ஒரு மலையாளி, அம்மா தான் தமிழச்சி அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போட்டதே இந்த இரும்பு கம்பி களஞ்சியம் தான். அப்புறம் களஞ்சியத்துக்கு என்னாச்சுன்னு தெரியல, செந்தமிழன் சீமான் செந்தமிழன் சீமான்னு அதே வாயி வேற மாதிரி கூவுதே. சரி, அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. அண்ணனை தம்பி எப்படியோ கூப்பிடுறாரு, என்னமோ பண்றாரு, அது அவங்க பிரச்சனை. அது மட்டும் இல்லாம சீமானோட உண்மையான பேருங்கிறது சீமானேவா இல்ல செபாஸ்டியன் சீமானா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் ஆக்சுவலா சீமானோட கூமுட்ட தம்பிகள் பண்ற எச்ச வேலை. மூத்திரத்தை மோந்து பார்த்து கோத்திரத்தை கண்டுபிடிச்சு சொல்றதெல்லாம், கோத்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட பழகிறதா வேண்டாமா, அவங்களோட சகவாசம் வச்சுக்கிறதா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறதெல்லாம் சீமானின் சில்லறை தம்பிகள், அந்த பக்கம் சங்கிகள் மாதிரியான சில்லற பசங்களோட வேலை. நமக்கு அது செபாஸ்டியன் சீமானா, இஸ்மாயிலா, இல்ல இன்னும் வேற பேரா, செந்தமிழன் சீமானா, இதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருத்தன் என்ன மொழி பேசுறான், என்ன மதத்தை பின்பற்றுறான், அதை வச்சு அவனை ஆதரிக்கிறதா வேண்டாமான்னு முடிவெடுக்கிற அவசியம் எல்லாம் நமக்கு கிடையாது. திரும்பவும் சொல்றேன், மூத்திரத்தை மோந்து பார்த்து கோத்திரத்தை கண்டுபிடிக்கிறதெல்லாம் அந்த பக்கம் சங்கிகள் தம்பிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிற சில்லற வேலை. அதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா களஞ்சியம் சொன்ன அந்த மேட்டர்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சீமானுக்கு ஒரு மலையாளி பேக்ரவுண்ட் இருக்குது. சீமானோட அப்பாவே மலையாளி தான். அவரு கேரளா பக்கம் இருந்து பஞ்சம் உழைக்கிறதுக்காக திருநெல்வேலி பக்கம் வந்தவர் தான். அப்படிங்கிற அந்த மேட்ரு சீமான பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்குது. இன்ஃபேக்ட் சீமானுக்கு உண்மை தெரியும்ல, அவரோட தகப்பனார் மலையாளத்திலிருந்து வந்தாரா இல்ல மண்ணின் மைந்தரான்னு. ஸோ அண்ணன் தன் மேல மலையாளி இமேஜ் தப்பி தவறி கூட வந்துடக்கூடாது, தான் ஒரு மலையாளின்னு எவனும் தப்பி தவறி கூட பேசிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் அவரோட அரசியல் பொய்கள் அத்தனையும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அண்ணன் அங்க ஆமக்கறி சாப்பிட்ட கதையும் இட்லிய உடும்பு கறிக்குள்ள வச்சு உருட்டி உள்ளதல்லுன கதையை பத்தி பிரபாகரனுடைய அண்ணன் மகன் என்ன சொல்றாருன்னா,
சீமானோட இந்த கெட்டி சட்னிக்கு பதிலாக இட்லிக்கு உடும்பு கறியை வச்சு உள்ள உருட்டி தள்ளுன இந்த பீத்த கதையெல்லாம் ஆல்மோஸ்ட் பொய்யா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈழத்தை பொறுத்த வரைக்கும் இட்லி சாப்பிட்ற பழக்கமெல்லாம் கிடையாது. இட்லி அவிக்கிறது எப்படின்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது. அதுலேயும் விடுதலை புலிகள் பிரபாகரன் எல்லாம் இட்லி அவிக்கிற குண்டா வச்சிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இட்லி அவங்க சாப்பிட்டுருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ நொன்னனும் பிரபாகரனோட உட்காந்து இட்லி சாப்பிட்டுருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நாங்கள் புட்டு மாதிரியான ஒரு ஐட்டத்தை தான் சாப்பிடுவோம். எங்கள் சித்தப்பன் பிரபாகரனும் புட்டு மாதிரியான அந்த ஐட்டத்தை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். விடுதலை புலிகளோட உணவாகவும் அதுதான் இருந்திருக்க முடியும். ஸோ நொன்னம் பேசுறதெல்லாம் பித்தலாட்டமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் ஒரே போட்டாரு. இதுல தான் சீமானோட புத்திசாலித்தனத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நொன்ன உண்மையிலேயே ஈழத்துக்கு போயிருந்தா அங்க இட்லி கிடைக்காது, புட்டு தான் கிடைக்குங்கிற விஷயம் நொன்னனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படியே இங்க வந்து உண்மையை சொல்றேன்னு அங்க ஆமக்கறியோட சேர்த்து புட்டை தான் உள்ளதல்லுன்னு அப்படின்னு நொன்னன் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? நொன்னனுடைய அரசியலே இந்நேரம் அஸ்தமனம் ஆயிருக்கும். நாமெல்லாம் சிம்பிளா காலி பண்ணியிருப்போம். ஆமா, நீ அங்க புட்டு தான் சாப்பிட்டுருப்ப. ஏன்னா நீ மலையாளிகள் புட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மலையாளியான உனக்கு புட்டு தான் பிடிக்கும்னு பிரபாகரன் புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஸோ நீ ஒரு மலையாளின்னு பிரபாகரனு சர்டிபிகேட் கொடுத்துருக்கிறாருன்னு சீமான நாம ரொம்ப சிம்பிளா காலி பண்ணியிருக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்க கூடாதுன்னு தான் அங்க புட்டு தான் கிடைக்கும்னு நொன்னனுக்கு தெரிஞ்சிருந்தாலும், இட்லிக்கு வாய்ப்பு இல்லைன்னு நொன்னனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும், லாஜிக் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, நேட்டிவிட்டி மிஸ் ஆகக்கூடாது. நான் ஒரு தூய தமிழன், எங்க அண்ணன் பிரபாகரனும் தூய தமிழன், அவரும் விட்டு இட்லியை தான் விரும்பி சாப்பிடுவாரு, எனக்கு அதைத்தான் போட்டாரு அப்படின்னு நொன்ன நேட்டிவிட்டி மிஸ் ஆகாம போய் அடிச்சு விட்டுருக்கிறாரு. அண்ணனுடைய சொத்து பல மடங்கு பல கோடியா அதிகரிச்சிருச்சு. ஒரு புட்டு ஒரு இட்லி அண்ணனுக்கு எத்தனை கோடியை சம்பாரிச்சு கொடுத்துருக்குதுன்னு பார்த்துங்க. அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், எப்பயுமே ஒரு பொய் சொல்லும்போது அதில் லாஜிக் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நேட்டிவிட்டி மிஸ் ஆகிடக்கூடாது. நேட்டிவிட்டி கரெக்டாக இருந்தால் போதும் நம்மளுக்கு அப்படியே விழுந்துருவானுங்க, மேற்கொண்டு கேள்வி கேட்க மாட்டானுங்க. சீமானுடைய வாழ்க்கை வளர்ச்சி நமக்கு உணர்த்துற விஷயங்கிறது அதே மாதிரி தான் பிரபாகரனின் மனைவியார் மதிவதனி நொன்னனை விழுந்து விழுந்து கவனிச்சாங்க. சோறாக்கி போட்டு பக்கத்திலேயே உட்காந்து விசிறி விட்டாங்கன்னு நொன்ன அளந்தார்ல, அதுவும் சும்மா போற போக்கில் சொன்ன பொய் கிடையாது. அதுக்காக நொன்ன ரொம்ப மெனக்கெட்டு டீட்டெயிலாம் கேதர் பண்ணியிருக்கிறாரு. அதாவது மதிவதனியோட அக்கா ஒருத்தங்க குடும்பத்தோட டென்மார்க்கில் இருக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு நொன்னன் டக்குன்னு டிக்கெட்டை போட்டு டென்மார்க்கில் போய் இறங்கி ரூமை போட்டு அங்கே பல நாள் படுத்து கிடந்து அந்த குடும்பத்தோட பழக்கம் ஏற்படுத்தி இருக்கிறாரு. மதிவதனியோட அக்கா கிட்ட மனசு விட்டு பேசி இருக்கிறாரு. அந்த அம்மா ஒரு மாதிரி அண்ணன் வலையில வீழ்த்தி இருக்கிறாரு. அட தங்கச்சி முறையில தாங்க. அந்த அம்மாவும் அண்ணன் மேல பாச மிகுதியில தான் தங்கச்சி மதிவதனி ஈழத்துக்கு நாம் போயிருந்த போது எப்படியெல்லாம் என்ன உளுந்து உளுந்து கவனிச்சா, மதிவதனியுடைய விருந்தோம்பல்ங்கிறது எந்த லெவல்ல இருக்கும், பிரபாகரனுடைய விருந்தோம்பல்ங்கிறது எந்த லெவல்ல இருக்கும், அது எவ்வளவு ஆச்சாரமா இருக்கும்னு அத்தனை டீட்டெயில்களையும் அந்த அம்மா இவர்கிட்ட சொல்ல, அதையெல்லாம் கொண்டுகிட்டு வந்துதான் இங்க கதை விட்டுருக்கிறாரு நம்ம கிட்ட. இங்க வந்ததுக்கு அப்புறமும் நொன்ன அடங்கல. நடுராத்திரியே அந்த அம்மா மதிவதனியோட அக்காவுக்கு போன போட்டு மேலும் மேலும் சந்தேகங்களை கேட்டு அந்த அம்மாவை கொன்னு எடுத்திருக்கிறாப்ல. சில நேரங்கள்ல அந்த அம்மா புருஷங்கிட்ட போன கொடுக்க சொல்லி, ஏங்க நீங்க வெறும் தாசா இல்ல லாடு லபக்கு தாசான்னு கேள்வியை கேட்டு சந்தேகத்தை கேட்டு அவரையும் கொன்னு எடுத்திருக்கிறாப்ல. அதுக்கப்புறமா இந்த நாய் கூடையெல்லாம் உனக்கு என்ன சகவாசம்னு அவரு அந்த அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டு போனதா இந்த பிரபாகரனுடைய அண்ணன் மகன் சில தகவல்களை சொல்றாரு. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. இதுல மேட்ரு என்னன்னா, நொன்ன முழு சந்திரமுகியா மாறுறதுக்கு முன்னாடி அத்தனை தகவல்களையும் கேதர் பண்றதுக்கு அவ்வளவு மெனக்கெட்டு இருக்கிறாப்புல. மெனக்கெட்டு டென்மார்க் வரைக்கும் போயிருக்கிறாப்புலன்னா பாத்துங்களேன். அதே தான் AK-74 வச்சு அரிசி கப்பலை சுட்டு பழகின அந்த பீத்த கதையும். அதாவது பிரபாகரன் தன்னோட இயக்கத்தின் செயல்பாடுகளை பத்தி ஒரு ஆவணப்படம் எடுக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டிலிருந்து சில சினிமாக்காரங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. அந்த வண்டியில நொன்ன வாலண்டியரா ஏறிட்டு போய் கூட்டத்தோட கூட்டமா நின்று பிரபாகரனை வேடிக்கை பார்த்துருக்கிறாரு. அந்த சமயங்கள்ல அந்த சினிமாக்காரங்களுக்கு தன்னோட இயக்கத்தினை பத்தின பல டெமோக்களை பிரபாகரன் காட்டியிருக்கிறாரு. விடுதலை புலிகள் எப்படி செயல்படுவாங்க, அவங்களோட மிலிட்ரி ஆபரேஷன்ங்கிறது எந்த மாதிரி இருக்கும், துப்பாக்கியெல்லாம் அவங்க எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாம் லைவ் டெமோவா பிரபாகரன் அந்த சினிமா கோஷ்டிக்கு செஞ்சு காட்டியிருக்கிறாரு. இதை கூட்டத்தோட கூட்டமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு நொன்ன இங்க வந்து பிரபாகரன் தனக்கு பர்சனலா AK-74 எப்படி யூஸ் பண்றதுன்னு பயிற்சி கொடுத்தாப்ல. ஏன்னா எங்க அண்ணன் என்ன அவ்வளவு
அவ்வளவு நம்பினாரு அப்படின்னு புலியிடு திரிகிறாரு அப்படின்னு நான் சொல்லல, பிரபாகரனின் அண்ணன் மகன் அவர் வாயாலேயே சொல்றாரு. ஆக்சுவலா தாத்தா சொத்து பேத்திக்கு தான்னு சொல்லிக்கிட்டு திரியிறா, அந்த பேத்தியவே நீங்க சொந்தமாக்கிட்டா அப்படிங்கிற அந்த வாசகத்துக்கு உண்டான வாழும் உதாரணமே நொண்ணன் சீமான் தான். இப்போ அந்த ஆவணப்படத்தை எடுத்தா நொண்ணனுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, 5 லட்சம் கிடைச்சதோ 10 லட்சம் கிடைச்சதோ, அது கிடைச்சதோ கிடைக்கலையோ என்ன வேணும்னாலும் ஆயிருக்கான். ஸோ நொண்ணன் என்ன நினைச்சாருன்னா, ஆவணப்படம் என்ன வெங்காய ஆவணப்படம், நாம அங்கே கேதர் பண்ணிட்டு வந்த டீட்டெயில் எல்லாம் அப்படியே உண்மைன்னு இங்கே அடிச்சு விட்டோம்னா அதையே அரசியலுக்கு உண்டான அடிப்படையாக வச்சு நம்ம வியாபாரத்தை ஆரம்பிச்சோம்னா கோடி கோடியா காசு கொட்டிட்டு போகுது அப்படின்னு தான் நொண்ண வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது ஒரு மாதிரி ஒர்க் அவுட்டும் ஆகிருக்குது. கோடி கோடியா என்ன கணக்கில் கொட்டுதுன்னே தெரியாத அளவுக்கு நொண்ணனுக்கு காசு கொட்டி இருக்குது. சிம்பிளா நொண்ணம் பண்ணுனது ஒன்னே ஒன்று தான். லாஜிக் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நேட்டிவிட்டி மிஸ் ஆகாம போய் பேசினாப்ல, அவ்வளவுதான். கடைசியா அந்த பிரபாகரன் அண்ணன் மகன் என்ன சொல்றாருன்னா, சீமான் இந்திய அரசியல்ல என்ன வேணும்னாலும் பேசிட்டு போகட்டும், என்ன பொய்ய வேணும்னாலும் சொல்லிட்டு போகட்டும், ஆனா எங்க சித்தப்பன் பிரபாகரன் பேரை யூஸ் பண்ணாது இருந்தா போதும், அவர் பேரை கெடுக்காம இருந்தா போதும் அப்படின்னு அங்கலாய்க்கிறாரு. அவருக்கு நான் சொல்றது என்னன்னா, பஸ் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இனிமே நீங்களே சொன்னாலும் பிரபாகரன் பேரையோ தமிழ் ஈழத்து பேரையோ எல்லாம் நொன்ன யூஸ் பண்ண மாட்டாப்ல. ஏன்னா நொன்ன ஆல்ரெடி சாவர்கருக்கு சலாம் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாப்ல. நெத்தியில நல்லா சிவப்பு பொட்டு ஒன்று மேலே இழுத்துக்கிட்டு சாவர்கர் பெருமைகளை எல்லாம் பேசுறதுக்கு நொன்னன் தயாராயிட்டாரு. எவன்டா எங்க தலைவர் சாவர்கர, எங்க முப்பாட்டன் சாவர்கர சூனக்கின்னு சொன்னது, அவர் சூனக்குனதே சுதந்திரத்துக்காக தான்டா. இதை பத்தி பேசுறதுக்கு எவனுக்கடா யோகியம் இருக்குதுன்னு சாவர்கர் காலில் சரண்டர் ஆகிறதுக்கு நொன்ன தயாராயிட்டாரு. ஸோ பிரபாகரன் தப்பிச்சுக்கோப்ல, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. ரைட், கம்மிங் டு த கன்க்ளூஷன், சீமான் மாதிரியே பர்ஃபெக்டா பொய் சொல்லி எப்படி சம்பாதிக்கிறது, லாஜிக் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நேட்டிவிட்டி மிஸ் ஆகாம பர்ஃபெக்டா பொய் சொல்லி சீமான் மாதிரியே நாமளும் எப்படி பணக்காரன் ஆகிறது அப்படிங்கிறது சம்பந்தமா கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அதாவது நீங்க திருப்பதிக்கே போகல, ஆனா திருப்பதிக்கு போனதா உங்க ஃப்ரெண்டை நம்ப வைக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நேரா உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் நேத்து திருப்பதி போயிருந்தேன், முருகனை தரிசித்த கையோட லட்டு வாங்கிட்டு வந்தேன், இந்தா சாப்பிடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வைங்க, அவர் உங்களை பெருசாலாம் சந்தேகப்பட மாட்டாரு. திருப்பதிக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்லாம் லாஜிக் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. திருப்பதியிலிருந்து தம்பி லட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறான், ஸோ இவன் உண்மையாலுமே திருப்பதிக்கு போயிருப்பான்னு அந்த நேட்டிவிட்டி உங்களை காப்பாத்திரும். அதுவே அவன்கிட்ட போய் அதே திருப்பதிக்கு நேற்று போனேன், வெங்கடாஜலபதிய தரிசனம் பண்ண கையோட பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன், இந்தா சாப்பிடு அப்படின்னு பஞ்சாமிர்தத்தை கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க பேசுறது பச்சை பொய்ன்னு அவரு கண்டுபிடிச்சிருவாரு. ஏன்னா திருப்பதி வெங்கடாஜலபதிங்கிற அந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா இருக்கலாம், ஆனா பஞ்சாமிர்தம் பழனிக்கு உண்டான ஐட்டம், நேட்டிவிட்டி மிஸ் ஆகுதுல, நீங்க மாட்டிக்குவீங்க. அப்படித்தான் திருப்பதிக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்னாலாம் நம்மளால அவ்வளவா யோசிக்க மாட்டாங்க. பஞ்சாமிர்தத்தை காட்டினீங்கன்னா அது பழனின்னு பட்டுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். சீமானை போலவே சிறப்பாக பொய் சொல்வீர், சீரும் சிறப்புமாக வாழ்வீர். அப்படிதான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.